Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம ஒரு ஹெல்தியான சூப்பரான கேக்க வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு அவன் தேவையில்லை. கோதுமை மாவுல எக் இல்லாம சூப்பரா ஒரு கேக்கு ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எவ்வளவு சாஃப்ட்டான கேக் பாருங்க. இதை நாம வீட்லயே செய்யலாம். இதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல 1.5 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் 1 கப்பு நாட்டு சர்க்கரை இல்லை பொடிச்ச வெல்லம், இது ரெண்டுத்துல எது வேணா போட்டுக்கலாம். அப்புறம் 1 கப்பு தயிர், 1/2 கப்பு எண்ணெய், அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், அப்புறம் 1/2 ஸ்பூன் பட்டை பவுடர், பட்டையை பொடிச்ச பவுடர், அப்புறம் பால் 1/2 கப்பு, அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம், அப்புறம் நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பேன் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எது இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த மாதிரி மூடி போட்டு ஸ்டவ்ல வச்சிடணும். அப்புறம் ஒரு பேக்கிங் பவுல் எடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை ஆயில் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து முதல்ல நாட்டு சர்க்கரை அப்புறம் ஆயில் அதுலேயே விட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஆயிலையும் அதுலேயே விட்டுடலாம். இதை ஒரு விஸ்கர் வச்சு நல்லா அடிச்சுக்கணும். நல்லா அந்த சர்க்கரை கரையணும். நம்ம ஃபாஸ்ட்டாக அடித்தோன்னா அந்த ஹீட்லேயே நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதுலேயே கர்டையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும் சர்க்கரை. நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா க்ரீமியாக வரும், அது வரைக்கும் பீட் பண்ணணும். பாருங்க நல்லா க்ரீமியா ஸ்மூத்தா ஆயிடுச்சு. இப்போ இதுல அந்த பட்டை பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கோதுமை மாவை ஒரு ஜல்லடையில் ஜலிச்சுக்கணும். இது தனியாக ஒரு இதில் பேப்பரில் ஜலிச்சு எடுத்து இதில் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை இப்படியே டைரெக்டாகவும் ஜலிச்சுக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதையும் இதிலே போட்டு நல்லா ஜலிச்சுக்கணும். கெட்டி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு ஜலிச்சுக்கணும். ஜலிச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். விஸ்கர் இல்லாமல் ஒரு ஸ்பேட்டிலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில். அப்படி இல்லைன்னா விஸ்கரை வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பாருங்க நம்ம வச்சிருந்த 1/2 கப்பு பால் இதுக்கு சரியா இருக்கும். நல்லா இந்த ஊத்துற கன்சிஸ்டன்சிக்கு வரணும். போரிங் கன்சிஸ்டன்சின்னு பேரு. இந்த மாதிரி நல்லா தோசை மாவு ஊத்துற மாதிரி தண்ணி ஆகணும். இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம்.
நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நட்ஸு, முந்திரி, பாதாம், கிரேப்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் இதிலே போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட டேட்ஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போகிறோம். இப்போ நம்ம கேக் மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங் பவுலில் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இது எல்லாத்தையும் ஊற்றிக்கணும். இதில் வேணும்னா மேலே உங்களுக்கு கார்னிஷிங்க்கு நட்ஸ் எல்லாம் மேலே கட் பண்ணதை மேலே தூவி கூட வச்சுக்கலாம். அப்போ தான் நீங்கள் திருப்பி போடும்போது நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும், செட் ஆகும் அப்போ தான். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேனில் இந்த பவுலை வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சுட்டு மூடிட்டு ஒரு 45 to 50 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகணும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு வெந்திருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, இங்கெல்லாம் வெந்திருக்கு. நடுவில் பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் வேகாமல் ஒட்டுது, அதனால வேகலை நடுவில். ஸோ திருப்பியும் ஒரு 15 நிமிஷம் வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. திரும்ப ஸ்டிக் வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வருது. ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. ஸோ இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறுனப்புறம் இதை திருப்பி போட்டுடலாம். ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மேலே நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா மேலே அழகாக நட்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் வேணும்னா இது மேலே ஐசிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணலாம். இப்போ இது மேலே நீங்கள் எப்படி வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஹெல்தியான கோதுமை மாவுலேயே சுகர் இல்லாமல் சூப்பராக வீட்லேயே ஈஸியாக ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.